வணக்கம். மகளிர் தின வாழ்த்துகள். தண்ணீரின்றி கூட இந்த உலகம் அமையும், மகளிரின்றி இந்த உலகம் அமையாது. ஒவ்வொரு பெண்ணும் புத்திசாலிகள் தான், இதில் தாய்தான் பெரியவர். ஜெயலலிதா பெண்களுக்கு சொன்ன ரகசியம் சொல்லுகிறேன், கேளுங்கள். ரஜினிகாந்த், விஜயகுமார் நடித்த 6 புஷ்பங்கள், விஜயகாந்த் நடித்த பார்வையின் மறுபக்கம் ஆகிய படங்களை இயக்கியவர் KM பாலகிருஷ்ணன். அவருடைய இயக்கத்தில் ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்கும் புதிய படம் அன்றுதான் முதல் நாள் படப்பிடிப்பு. கடலூர் புருஷோத்தமன் ஆகிய நான் இயக்குனருக்கு இணை இயக்குனராக பணியாற்றினேன். ஜெயலலிதா முதல் நாள் படப்பிடிப்பில் அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார். படத்திற்கு பெயர் வைக்கப்படவில்லை. சென்னை கற்பகம் ஸ்டுடியோவில் தான் படப்பிடிப்பு நடந்தது. முதல் நாள் படப்பிடிப்பு முடிந்ததும் மாலை 5 மணிக்கு ஜெயலலிதா வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது என்னை அழைத்த அவர், சார், நாளைக்கு எடுக்கப் போகிற காட்சி விவரம், வசனம், உடை, ஒப்பனை எல்லா விவரங்களையும் மாலை 7 மணிக்கு தீநகர் என் வீட்டிற்கு வந்து விவரமாக சொல்லிவிடுங்கள். உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்றார். அவரை காத்திருக்க வைக்காமல் நான் 7 மணிக்கே அவர் வீட்டிற்கு சென்று விட்டேன். தேநீர் கொடுத்தார். காட்சி விவரங்களை கூறினேன். வசனங்கள் எந்த நோக்கில் எழுதப்பட்டிருக்கிறது என்று படித்து காட்டினேன். வசனங்களை கவனமாக கேட்டுக்கொண்ட அவர் அப்படியே சொல்லி பார்த்தார். அவருக்கு நினைவு ஆற்றல் அதிகம். நான் ஜெயலலிதா நடித்த முதல் படமான வெண்ணிற ஆடை படத்தை பார்த்திருக்கிறேன். அது ஸ்ரீதர் இயக்கிய படம். அந்த படத்தில் அவர் தோற்றம், அவர் நடிப்பு, அவரின் வசன உச்சரிப்பும், பாடலுக்கு ஆடும் அழகும் சொல்லி முடியாது. திரையிட்ட முதல் காட்சியிலேயே தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளையடித்து விட்டார். மேடம், நான் புறப்படட்டுமா அப்படி என்று கேட்டேன். அப்போது ஜெயலலிதா சொன்னார், சார், டைரக்டர் என்னை நாளை காலை 9 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கிறார். என்னால் 9 மணிக்கு வர முடியாது. 2 மணி நேரம் தாமதமாக வருவேன். எப்படியாவது இயக்குநரிடம் சொல்லி அனுமதி வாங்கிவிடுங்கள் என்றார். என்ன மேடம், வேற படம் ஷூட்டிங் இருக்கிறதா என்று கேட்டேன். சிரித்துக்கொண்டே அவர் சொன்னார், இல்லை இல்லை, நாளை என் அழகுக்கு முக்கியமான நாள், புதன்கிழமை. புதன்தோறும் காலையில் நான் எண்ணெய் தேய்த்து குளியல் செய்வேன். இதுதான் என் அழகின் ரகசியம். அதனால்தான் 2 மணி நேரம் தாமதமாக வருகிறேன் என்று கூறினேன். உங்கள் விருப்பப்படியே வாருங்கள், நான் இயக்குநரிடம் கூறிவிடுகிறேன் என்று புறப்பட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு தினத்தந்தியில் முழு பக்கம் ஜெயலலிதாவின் பேட்டி ஒன்று வந்திருந்தது. அதில் பெண்களுக்கு நான் சொல்லுவது நல்லெண்ணெய் குளியல்தான் என் அழகின் ரகசியம் என்று கூறி மருத்துவ குறிப்புகளையும் குறிப்பிட்டிருந்தார். எண்ணெய் குளியலை பற்றி சித்த மருத்துவம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அனைத்து உறுப்புகளும் வலிமை அடைகிறது. முடி நன்றாக வளர்கிறது. அழகான தோற்றத்தை அளிக்கும். கண் பார்வை தெளிவு பிறக்கும். செவிப்புலன் சீராகும். பல்வலி வராது. அழகு குறையாது. முதுமை தள்ளிப்போகும். நீண்ட ஆயுளை நிலைக்க வைக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: எண்ணெய் தேய்த்து குளித்த நாள் அன்று குளிர்ந்த நீர் குடிப்பது, வெயிலில் கடுமையாக உழைப்பது, குளிர்ந்த காய்கறிகளை உண்பது, இரவில் நிம்மதியில்லாமல் தூங்குவது, இவையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.